நான் பாத்துனா நீங்க வாட்டுக்கு முடி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க, திரும்ப வளர்ந்துரும்ல. போதும், நான் கால்லாம் வலிக்குது, விடுங்களேன். சரி சரி, எல்லாம் முடிய எடுத்துட்டீங்க, நல்லா குளிப்பாட்டி விடுங்க, வீட்டுல போய் ஜம்முன்னு தூங்கணும். வணக்கம் நண்பர்களே, இவர் தான் சைரஸ்ங்கிற ஒரு கார்கஸ் ஸ்பானியல். ஸோ இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ரீசெண்டாக அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க இவங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதது ஒரு பெரிய ரீசன். ஸோ என்னன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அது போக வந்து பருமே ரொம்ப மோசமாக நாட்ஸாக இருந்தது. நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் ஜீரோ கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் தான் நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம ஜீரோ கட் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப குட் பாயா பிஹேவ் பண்ணாங்க, ரொம்ப குட் கேர்லா பிஹேவ் பண்ணாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, சண்டை கிட்ட போடல, அக்ரெசிவ்னஸ் கிடையாது. இவ்வளவு ஒரு குட் பாய் வந்து இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஐ மீன் முந்தின பெட் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா பார்க்கலைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க பார்த்தா தெரியும், இதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பீக்ல விட காது ரொம்ப பெருசா இருக்கும் கைஸ். அதனால வந்து சாப்பிடும் போதே வந்து ஃபுட்ல பட்டு அந்த காதுல இருக்க ஃபர் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப உண்டு. அது போக வந்து தரையில படுக்கும்போது அந்த தூசி கீசி இந்த மாதிரிலாம் நிறைய ஏறும். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து அந்த காதுல இருக்க ஃபர்ரை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காதுல இருக்க அந்த ஃபர் எல்லாம் கட்டி சேர்ந்ததுனால நம்ம ஃபுல் ஜீரோ கட்ல அதையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, பீக்ல விட இதுங்களுக்கு காது வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப குட் பாய்ங்க, சாஃப்ட் டைப்புங்க. ரொம்ப நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டி அவங்களுக்கு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து அடுத்து இனிமேல் நாங்கள் வளர்க்க போறோங்கிறதுனால என்கிட்ட வந்து ஃபர் எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி கோம்பிங் பண்றது, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்மளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தவங்க வச்சிருக்கிற டாகை அடாப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேசிக்கா அந்த டாக்ஸோட ஹேபிட் என்ன, அந்த டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் உங்க டாக்டர்கிட்டயோ இல்ல உங்க பக்கத்துல இருக்க க்ரூமர்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.